எழுதியிருக்காருன்னு அர்த்தம். அந்த படம் பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்ட்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சாண்டி டார்லிங் ஒரு ரொம்ப பழக்கம், ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மயங்கோபி சார், நீங்க எவ்வளவு அழகா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியா பேசுங்க சார். இந்த ஏகன், நம்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லி, அப்புறமா காவ்யா, இந்த ஐரா, ஹரிணி 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 எல்லாருமே பிரமாதம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னன்னா பாக்யராஜா சாரும் வடிவகர்சி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்டும் வச்சிருந்தீங்க. ரொம்ப அருமையா. அவன் எனக்கு தெரியும் நட்டிசாது ஆல்வேஸ், அதுவும் ரியோ டார்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ், குட்டி குட்டி ஆட்ஸ், அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்க ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்க போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா இப்படி போயிட்டே இருக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினாலா காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையா ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கா இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின் போது அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்ன இங்க வர டெஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. I didn't even know, என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும் போது சாண்டி மாஸ்டர் was sitting in auto and எனக்கு சுத்தமா தெரியல மாஸ்டர் is so famous அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos and Master is dancing
in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really, really lucky, and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you're everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you, and a lot of my friends who are girls are a huge. சார் வந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு, அந்த லிங்க் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுல அது பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரே பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சாண்டியோட ஒரு ஸ்டேஜும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒன்னா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடிச்சோம். ஸோ அப்படிதான் வந்து இந்த படத்துக்கு என்ன ரெஃபர் பண்ணாரு. அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேல ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்ல இருந்தா கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருந்தேன், பார்த்து ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் ஹி கன்வின்ஸ்ட் மீ. ஹி செட் கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு தி என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. தேங்க்யூ ஹரிணி. கூடலாம் காத்துலமா எல்லாம் நம்ம அங்க இருந்து ஒருத்தங்க வந்து உட்கார்ந்து கடைங்கிற மகிழ்ச்சியோட இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி. ஆமா, எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க, இசை வெளியீட்டு மாநாடா இருக்கு. முதல்ல ஸ்டேஜ்ல இருக்கை பத்தல, இப்ப ஸ்டேஜே பத்தல. என்னை தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள், இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லாம் பார்க்கும்போதுதான் பெரிய நம்பிக்கை பிறகுது. நீங்க பாயராஜ் சார்ல இருந்து, நெட்டி சார்ல இருந்து, யோகி பவன்ல இருந்து, லெசி அவர்கள்ல இருந்து, நீங்க விஜயமால இருந்து, எல்லா ஒரு கதையில கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வடிகிற ஒரு கதையை உருவாக்குன பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போவேன். எப்படி இவ்வளவு தூரம் வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வடிகிறதோ அதே போல திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. பிரிட்டோ சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ரியோ டார்லிங் தான் சொன்னாரு. பிரிட்டோ ஒரு கதை இருக்கு டார்லிங், நீங்க கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்க பண்ணுங்க. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா சொல்றேன்னு பிரிட்டோ வந்து சொன்னாரு. சொன்ன உண்மையாலுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையா இருந்தது. சொல்ற விதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாவே நிறைய. அதே மாதிரி தான் நம்ம இண்டஸ்ட்ரியில தெரியல, போலீஸ்காரா வந்து இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாவே இருப்பாங்க. அதே மாதிரிதான் எனக்கும் அதே மாதிரிதான் வந்துட்டு சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லராக தான் வந்துருந்தது. சொல்றவங்களா, சார் நீங்க எடுத்தோன்னு அப்படியே கத்திய தூக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படியே அப்படிலாம் சார் வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார், எனக்கு ஜாலியாக பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணோம் சார். பிரிட்டோ சொன்னீங்க ரொம்ப பிடிச்சிச்சு, இதான்ப்பா ஜாலியாக இருப்பான். அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பாடுது. அப்பா அது ஒன்று போதுன்னா அது ஜாலியாக இருந்தது. கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்கள சான்ஸ் இல்லை, எல்லாத்துலேயும் சொல்ல. அதாவது நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போதான் வெளில சொல்லுங்க சார், என்ன ஆக்டர் சார் நீங்கள், ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னமா நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ நடிப்பு, இவ்வளோ பட்டாளத்து நடுவில் நம்மளும் வந்திருக்க வேண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பிரிட்டோ கிரேட்ரா, ரொம்ப ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. என் படம் செம்மையாக வந்திருக்கு, மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும். நட்டி சார் ஆல்வேஸ், அதுவும் ரியோ டார்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு.
ஏன்னா இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு, அவர் சொன்னா என்ன கேட்பாரு, ஓகே டார்லிங் போலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். எனக்கு ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது எதாவது யோசிக்கிறேன், ஏதாவது புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா இங்கே சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சுருக்காங்க. ஓகே அதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேச தெரில சத்தியமா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம புகழ்ந்துலாம் பேசப்படலை, என்னடா வச்சா என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் இட் டார்லிங் வாட் எவர். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பேசியிருப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு, தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டார்லிங் சேர்ந்து பண்ணுறோம் டார்லிங். அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலக்கியிருக்கான். சாங்கு சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட்டு. என்னடா பிரிட்டோ சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணுவேன், மியூசிக் சூப்பராக பண்ணுவேன் அப்படியா, சரி ஓகே. அந்த நம்ம சாங்ஸ் நிறைய கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த 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 உக்லைன் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு, பிரிட்டோ செம்ம ஹிட் 100% ஹிட் ஆகிடும்டான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப ஹாப்பி. அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தா சூப்பராக பண்ணியிருக்கேன், சான்ஸே இல்லை. ஐயோ பாரதியா சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ள அழகாக வந்துச்சு, எல்லாம் அந்த மீடியா கண்டுபிடிச்சிருக்கு சூப்பரா ஆல்வேஸ். அண்டு கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவெல்லாம் ஒன்று உட்காராடி, அவங்க 2 பேரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஒன் டே தான் பாவம், அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்களுக்கு அரிபரியா இங்கேருந்து அங்கே இங்கேருந்து அங்கே ஒரு ஒன் டேல சாங் முடியுது, எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதை வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க. சூப்பர் அபு சார்லஸ், இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணணும், மனசார வாழ்த்துறேன். அண்டு March 7th இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ப்ளீஸ் எல்லாரும் வந்து பாருங்கள், உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஓகே. ஐயோ ஐரா பார்த்துட்டேன், உன் கண்ணே தெரிஞ்சிச்சு என்ன சொல்லிய ஐரா. ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்னோட கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டு, அது உண்மைதான். அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் இங்கே என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க. அந்த பெசன் நகரில் ஷூட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ஆட்டோவில் 2 பேர் நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோவில் எடுத்திருக்கேன். அதோட இசையமைப்பாளரா தேவ் பிரகாஷ் ஸ்ரீகன் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியா ரூம்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூம்ல ஜாலியா உட்காந்து கிட்டார் இப்படி வாசிச்சு சூப்பரா பாடினாப்ல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசரா வந்து தேவ் பிரகாஷ் ஸ்ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவ் பிரகாஷ் ஸ்ரீகனோட ஒர்க்கை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசும் நினைக்கிறேன் தேவ் பிரகாஷ் ஸ்ரீகனை பத்தி. அண்ட் ரொம்ப சொல்லணும்னா இதுல 2 பாட்டு நான் இன்னைக்குதான் கேட்கறேன், எனக்கு காட்ட கூட இல்ல, ஒளிச்சு வச்சிருந்தானே. இன்னைக்குதான் கேட்கறேன், ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசரா உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிட்டோ சொன்ன மாதிரிதான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டைரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பரா கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டைரக்டர் அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஜமுண்டு நேர்மைன்ற ஒரு ராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில், அதுக்கு அடுத்த படத்தை பத்தி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பெர்ஃபெக்டா வேலை பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் பெர்ஃபெக்டா எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்ட்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாண்டி டார்லிங் ஒரு 9 வருஷம் பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து ஆப்வியஸ்லி ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணணும், ஜாலியா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்துல அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்றோம். ஓகே. அண்ட் அபூர் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அப்படிதான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடுன சில பாடல்கள்னு பார்த்தா
அபுவன் சார்ல்ஸோட கொரியோல தான் கண்ணம்மா என்னம்மா ஆப்வியஸா அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபுவன் சார்ல்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னா அகைன் இந்த டீம்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்னா ஒர்க் பண்ணவங்க, ஒன்னா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்க எல்லாருமே ஒன்னாவே இருந்துகிட்டே இருக்கவனுங்க. முன்னாடி இருந்து ஒன்னாவே இருந்தோம், இன்னும் ஒன்னாவே இருக்கும், இன்னும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமா ஏறுவோம். அண்ட் இந்த படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ எனக்கு கொடுத்திருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும் போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணா இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையா காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும் போது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு மிக முக்கியமான திரைப்படமா இது வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார் உங்களை நேர்ல பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும் போது தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்க போய் அவர் கதையை ஆரம்பிச்சு சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷன் வந்து என்கிட்ட காமிச்சாரு. ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ இது உங்களோட முதல் படமா எனக்கு தெரியல, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அவரு. ரெண்டாவது பிரிட்டோவை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இன்னொரு 6 மாசமா 1 வருஷத்துக்கு அவருக்கு சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். நான் இந்த படத்துல ஸ்கிரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட, அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேற யாரு அவங்க தான், இவங்க தான், இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷன்ல ஷேர் பண்ணிட்டது. ரொம்ப அருமையா பண்ணாங்க எல்லாரும். நான் நடிக்கிறதுக்கு போறதுக்கு அன்னைக்கு முதல் நாள் இவங்களை வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோட தான் போய் நடிச்சேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார் எங்களுக்கு சீனியர், சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதுல. பட் அவர் வந்து என்ன ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு அதுல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைன்கோபி சார், நீங்க எவ்வளவு அழகா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியா பேசுறீங்க சார். இந்த ஏகன் நம்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லீன், அப்புறமா காவ்யா, அந்த ஐரா, ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னன்னா பாக்யராஜா சாரும் வடிவகர்சி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்டும் வச்சிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் இதுல பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டல சார், ஆனா சினிமா தாய்க்கு தலைமகன் ஆயிட்டீங்க சார் நீங்க. ஸோ இது நாட் ஒரே பாடு. என்னன்னா பல பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அது தைரியம் இதுல ஓப்பனா வேற சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வேற இடத்துக்கு கூட்டு போறதுக்கு. இந்த மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் சோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பத்தி சொன்ன அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுங்க. அங்க நான் போக சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ள போன உடனே எனக்கு நான் பாம்பேல வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜர்க் அடிச்சிச்சு. என்னங்க இவ்வளவு நேச்சுரலா பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடிச்ச எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ண நம்புறேன். தேங்க்யூ சோ மச். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.